சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான தருணம் உருவாகிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்க இந்த நேரத்துல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய முன்னிலையில இருக்கு. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அத இது வெறும் தேர்தல் வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு மாற்றத்துடைய அறிகுறி, ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்துடைய தொடக்கம். இந்த நிலையில தான் பல பிரபலங்களும் நடிகர்களும் விஜய் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வரிசையில முதலாவதா தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவளிச்சுட்டு வர சிபி சத்யராஜ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன போட்டு இருக்காருன்னா, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க, மாறிடுச்சு. ஓட்டு சீட்டா மாறாதுன்னு சொன்னாங்க, மாறிடுச்சு. நடிகன் நாடாள முடியாதுன்னு சொன்னாங்க, ஆள போறாரு. அவர் திரும்ப நடிக்க போயிடுவார்னு சொன்னாங்க, அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்னு கேட்டாங்க, பார்க்க தானே போறீங்க. விஜய் இவராக முடியாது, விஜய் அவராக முடியாதுன்னு சொன்னாங்க, எவராலையும் விஜய் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்றதில் கூடுதல் மகிழ்ச்சி, மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார்னு பதிவிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து இசையமைப்பாளர் தமன் தாவேக தலைவர் விஜயோடைய புகைப்படத்தை போஸ்ட் பண்ணி அண்ணான்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபுவும் கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி அவருடைய ஆதரவை அளிச்சிருக்காரு. அடுத்ததா அதே படத்துடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி நோ வேர்ட்ஸ் நீடட் மை கோட் ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் விஜயண்ணான்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி வாவ் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, விஜய் சாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நடிகர் விஜய் தேவர்கொண்டாவும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து காஜல் அகர்வாலும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதை இன்னைக்கு மக்கள் நிரூபிச்சுட்டாங்க, விஜய் சாருக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சந்தோஷ் நாராயணன் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டு இருக்காருன்னா, நம்ம ஸ்டேட்ல ஒரு ஹிஸ்டரி மேடாயிருக்கு, விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இதுவரை பார்த்ததுலேயே திராவிடன் பார்ட்டிஸ் தான் ஓட்டை பிரிச்சதை பார்த்துருக்கேன், ஆனால் இது புதுசாக ஒரு ஹிஸ்ட்ரியை மேட் பண்ணியிருக்கு, விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆக்டர் கவினோ ஒரு மனுஷன் ஒரு கட்சி இந்த மாதிரியான ஒரு வேர்ட் பர்சன்டேஜ் ஹிஸ்ட்ரி உருவாகிட்டு இருக்கு, இதை நான் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம், விஜய் சாருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள், இது ரொம்பவே பெரிய விஷயம், இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடியும் இப்படி நடந்ததில்லை, இதுக்கப்புறமும் இதுக்கு மாதிரி நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இயக்குனர் KS ரவிக்குமார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மின்சார வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள்னு தாவேக தலைவர் விஜயோட எடுத்த புகைப்படத்தை சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நடிகர் ரவி தேஜா அவருடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சில விஷயம்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும், உண்மையாவே நான் இது நடக்கும்னு நினைச்சேன், விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய இந்த புதிய அத்தியாயத்துல நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆக்ட்ரஸ் மஞ்சுமா மோகன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன போட்டு இருக்காங்கன்னா, இது எந்த மாதிரியான ஒரு வெற்றி, இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷம், விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஒரு ஃபேனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இது இந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு ஒரு குட் பிகினிங்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிக் பாஸ் மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆன சனம் ஷெட்டி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல கில் தெம் வித் யோர் சக்சஸ் பரி தெம் வித் யோர் ரைஸ் த ரியல் ஃபீனிக்ஸ் விஜய் சார்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததா பாக்யராஜ் அவர்களுடைய மகனான சாந்தனு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, சிஎம் அண்ணா நீங்க என்கிட்ட பார்த்துக்கலாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு சொன்னதை செஞ்சுட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யுவர் சைட் as சாந்தனு ப்ரோன்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நடிகர் சியான் விக்ரம் தாவேகா தலைவர் விஜய் கூட இருக்க ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கங்க்ராட்ஸ் நண்பான் அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ரம்பா, ஆக்டர் ஸ்ரீமன், டைரக்டர் நெல்சன் திலீப் குமார், ப்ரொடியூசர் தனஞ்சயன், ஆக்டர் டிஜேன்னு பல நட்சத்திரங்களும் தாவேகா தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டா ஆக்டர் ஜீவாவும் விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு காணொலியை அவருடைய எக்ஸ் பக்கத்துல போஸ்ட் பண்ணி தாவேகா தலைவர் விஜய்க்கு அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நான் விஜய் சார் கூட நடித்த லாஸ்ட் மூவி இப்போ ஒரு டைட்டில் மாதிரி ஃபீல் ஆகலை. ஹீ இஸ் ஆக்சுவலி லிவ்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் சார் ஃபார் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.